தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 1 முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் வந்ததால் இதர வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டியே ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியானதால் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதனிடையே கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. மாணவர்கள் வருகைக்காக பள்ளிகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள் இன்றே வழங்கப்பட உள்ளன. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்பட வேண்டிய இனிப்பு பொங்கலை பள்ளி தொடங்கப்படும் முதல் நாளான இன்றே அனைத்து பள்ளிகளிலும் வழங்கப்பட உள்ளது. மேலும் புதிய இலவச பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்படும் வரை ஏற்கனவே உள்ள பழைய அட்டையை பயன்படுத்தி பயணிக்கலாம் என்று போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்புவதால் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றன. போக்குவரத்து காவலர்கள் வாகன நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.